friends, welcome to Ahilu Arts channel. Nanda Uma. In the video la nama vandu standard bodies type 2 paaka porom. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு standard bodies பார்த்திருக்கோம். இதோ இந்த standard body இது வந்து tank top மாதிரி இருக்கும். sleeveless வரும். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மூணு type of bodies தான் நீங்க எந்த Dressக்குனாலும் போடுவீங்க. சரிங்களா? அது என்னென்ன டைப்னு நான் சொல்றேன். சோ ஏற்கனவே இந்த ஒரு டைப் நம்ம வீடியோ பார்த்திருக்கோம். ரெண்டாவது டைப் வந்து என்னன்னா cornered tank top, cornered, curved. ஓகே, இந்த மூணு தான். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் யூஸ் பண்றாங்க இல்லைங்க. இது நானா யூஸ் பண்ற டேர்ம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால தான். இப்போ பாருங்க, இந்த டாப் வந்து நான் வந்து நீங்க பாருங்க, நம்ம வந்து இந்த கார்னர் வந்து அப்ரப்டா தெரியுது இல்லீங்களா? இந்த கார்னர் அத ஃப்ளவர் மறைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த கார்னர் அப்ரப்டா தெரியுது. உங்களுக்கு வந்து பா நெக் மாதிரி வருது இல்லீங்களா? சோ இதுதான் வந்து cornered bodies அப்படினு சொல்றேன் நான். சரிங்களா? இந்த Dress நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த டுட்டோரியல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரிங்களா? இந்த டுட்டோரியலும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ வந்து மூணாவது டைப் வந்து என்னன்னா curved. இப்போ பாருங்க, நமக்கு வந்து U மாதிரி தான் வருது. பா இல்லாம U கழுத்து தான் வரும். சரிங்களா? சோ இது வந்து curved bodies அப்படினு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த curved bodiesல இந்த ஸ்கர்ட் வந்து நானே போட்டதுதான். சரிங்களா? இந்த ஸ்கர்ட் வந்து என்னோட டிசைன். சோ நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பாடிஸ் மட்டும் போட்டா போதும். ஸ்கர்ட் வந்து நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் நீங்க வேற டுட்டோரியல் பாப்பீங்க. அந்த ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அதோட பாடிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காது. சோ நீங்க வந்து எந்த பாடிஸ்க்கு வேணாலும் எந்த ஸ்கர்ட் வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நாம என்ன பார்த்திருக்கோம்? மூணு டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து இந்த டேங்க் டாப். சரிங்களா? இன்னொன்னு வந்து இந்த கார்னர்ட். இதையும் நம்ம தனி டுட்டோரியல்ல பாப்போங்க. இது ஃபுல் ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த பாடிஸ் மட்டும் எப்படி போடுறது நம்ம தனி டுட்டோரியல்ல பாப்போம். சரிங்களா? இது இல்லாம இப்போ நம்ம பார்க்க போறது இந்த curved பாடிஸ் தான். ஓகேங்களா? சோ இதுலயே ரெண்டு டைப் இருக்கு. ஒவ்வொரு curvedலயும் ரெண்டு டைப் இருக்கு. கார்னர்ட்லயும் ரெண்டு டைப் இருக்கு. அது என்ன டைப் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்டிச்சஸை பொறுத்து. இப்போ நீங்க நல்லா பாருங்க, இது வந்து கொஞ்சம் இந்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இதுல வந்து நான் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதுவும் பாருங்க curved யூ கழுத்து தான், curved தான். ஆனா இதுல வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு குட்டி குட்டி ஸ்டிச் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு வந்து நல்ல நெருக்கமான ஸ்டிச்சஸ் வேணும்னா நீங்க வந்து ஒரே பேட்டர்னை ஹாஃப் டபுள் க்ரோஷேல போடலாம். இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்தா ஓகே அப்படின்னா நீங்க வந்து இதே curved பேட்டர்னை டபுள் க்ரோஷேல போடலாம். இப்போ பாத்தீங்களா, இப்போ நான் curved இது போட்டிருக்கேன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கனால எவ்வளோ பெருசா எனக்கு இந்த ஸ்கர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பாடிஸ் டபுள் க்ரோஷேல போட்டீங்கன்னா curved பாடிஸை இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் எல்லோ கலரை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால பெருசா வந்திருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து இந்த அளவுல தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம வந்து இந்த டேங்க் டாப் பாடிஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதையும் பாருங்க, அது வந்து ரொம்ப பெருசா வரவே வராது. ஸ்கர்ட் ரொம்ப ஒடுக்கமா தான் வரும். ஸோ நீங்க வந்து ஸ்கர்ட் என்ன மாதிரி பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பாடிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கார்னர்ட் பாடிஸ்லயும் ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து என்னன்னா இது வந்து நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் எல்லாம் எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க. இதே வந்து இந்த ட்ரெஸ்ல கார்னர்ட் பாடிஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் கார்னர் ஏன் சரியா தெரியல அப்படின்னா நான் வந்து டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? இதுலயும் பா கழுத்து தான் வருதா, curved இல்லாம பா தான் வருதா. இதுல வந்து நான் வந்து டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் ஏன் வந்து உங்களுக்கு 4 ட்ரெஸ்ஸையும் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ நீங்க வந்து கார்னர்ட் பாடிஸ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து பெருசா ரொம்ப இதா வராது, ஒடுக்கமா தான் வரும். சரிங்களா? இந்த ஸ்கர்ட்டை நம்ம இன்னொரு டுட்டோரியல்ல பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்கர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டோன்ட் வரி. சரிங்களா? சோ இப்போ வந்து இந்த டுட்டோரியல்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த cornered bodies இந்த curved bodies தான் பண்ண போறோம். சோ இந்த ஸ்டாண்டர்ட் பாடிஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஸ்கர்ட் வந்து நீங்க எந்த இத வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ நிறைய பேர் வந்து நான் யூசுவலா என்ன சொல்வேன்னா, நீங்க அந்த Dress வச்சிருந்தீங்க யாருக்கு பண்றீங்களோ அவங்களோட Dress-ஐ வச்சு நெக் லைனை வந்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அது வந்து நிறைய பேருக்கு மெஷர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் செயின் போடுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து 0 to 6 months அப்புறம் 6 months to 12 months போட்டிங்க அப்படின்னா 50 செயின் போடுங்க. சரிங்களா? சைஸ் மாறும். நம்ம வந்து ஒரு 4வது 5வது ரோவில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால 0 to 6 monthsக்கும் 50 செயின், 6 to 12 monthsக்கும் 50 செயின். இதே வந்து நீங்கள் 12 to 18 months பண்ணுறீங்க, அப்புறம் 18 to 24 months பண்ணுறீங்கன்னா அது ரெண்டுக்கும் சேர்த்து 58 செயின்ஸ். சரிங்களா? ஸோ 1 வயசு வரைக்கும் 50 செயின், 2 வயசு வரைக்கும் 58 செயின். அது எப்போ வந்து நம்ம 6 monthஸாக இது பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு ரோவில் ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்த பெரிய சைஸுக்கு வந்து அடுத்த ரோலையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரென்ஸு. அதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் நான் வந்து 2 வயசு குழந்தைக்கு பண்ணுறேன். ஸோ வந்து 58 செயின் பண்ணுறேன். நீங்கள் எந்த சைஸ் பண்ணுறீங்களோ அத்தனை செயின் போட்டுக்கோங்க. இதர் 50 இல்லைன்னா 58. சரிங்களா? ஸோ 58 செயின் போட்டுவாங்க. அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 58 செயின் போட்டிருக்கேன். நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு 6 மாதம் 1 வயசு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 50 செயின் போட்டிருப்பீங்க. 18 மாதம் இல்லை 2 வயசு பண்ணுறீங்கன்னா 58 போட்டிருப்பீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 3 செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து எப்போயுமே இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒர்க் பண்ண மாட்டோம். ஃபவுண்டேஷன் செயினில் செயினை திருப்பி இந்த பேக்கில் இருக்கிற ஹம்பில் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ தான் 2 பக்கமும் பர்ஃபெக்ட் எட்ஜிங் கிடைக்கும். ஸோ செயினை திருப்பிக்கோங்க. 3 ஹம்பை ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 3 ஹம்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஹம்பில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஸ்டிச்சு ஒரே இதில் இருக்குது. சரிங்களா? அடுத்த ஸ்டிச்சில் அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே தான் மாற்றி மாற்றி போடுவோம். 1 2 1 2 1 2 அந்த மாதிரி போட்டுகிட்டே வருவீங்க. போடுங்க. போட்டுட்டு அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 1 2 ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிருக்கேன். நான் 58 செயின் போட்டேன்றனால எனக்கு வந்து 84 ஸ்டிச்சஸ் இருக்குது. நீங்கள் 50 செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 ஸ்டிச் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னா, செயின் 3 போடுங்க. சரிங்களா? செயின் 3, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ செயின் 3, அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கடுத்து அடுத்த 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 1 2 3 4 5. 6வது ஸ்டிச்சில் மட்டும் ஒரு இன்க்ரீஸ். அப்போது 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 5 சிங்கிள் க்ரோஷே, 5 ஒரு டபுள் க்ரோஷே, 6வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா? 1 2 3 4 5, 6வது ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே தான் இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 2வது ரவுண்டு முடிச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போது டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க? ஆமாவா? இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் 1 2 1 2ன்னு ஒவ்வொரு 2 ஸ்டிச்சுக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து 5 ஸ்டிச்சுக்கு அடுத்து, அதாவது 6வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பாடிஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸை வந்து அந்த கேப்பை வந்து கூட்டிக்கிடுவோம். சரிங்களா? அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் எப்படி 6th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணமோ இதில் வந்து 9th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு செயின் 3, அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. எப்போயுமே ஃபஸ்ட் ரோவில் இன்க்ரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து இந்த ரோவில் இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த ரோவில் இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈவனாக இருக்கும். அடுத்து 8 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 1 2 3
4 5 6 7 8 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. 9வது ஸ்டிச்சில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த 8 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 9வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இதே தான் இந்த ப்ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரவுண்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் கேப்பை வந்து கூட்டுவோம். சரிங்களா? ஸோ இப்போது 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச்சில் ஒன்று போட்டாச்சு. 9வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதவே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோட 3வது ரோ முடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது 4வது ரோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முதலே சொன்னேன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற கேப்பை வந்து கூட்டிகிட்டே போவோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 3வது ரோவில் வந்து நம்ம 8 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4வது ரோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது நம்ம 4 ஸ்டிச்சை வந்து கூட்டுறோம் இன்க்ரீஸ் கேப்புக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம 20 ஸ்டிச்சு கழித்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது 8 ஸ்டிச், இப்போ 12க்கும் 20க்கும் 8 ஸ்டிச்சு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் தடவை வந்து 4 ஸ்டிச்சு கேப் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்த ரவுண்டில் 8 ஸ்டிச்சு கேப் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எதுவும் இப்போ நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. இந்த ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செயின் 3, அதுலேயே ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதாவது நம்மளோட இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். 12 ஸ்டிச்சுக்கு ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா? இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த ரோவில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இதில் 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அடுத்த ரோவில் வந்துட்டு 20 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 4 ரவுண்டு முடிச்சிருக்கேன். சரிங்களா? 4வது ரவுண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5வது ரவுண்டில் நான் என்ன சொன்னேன், 12 ஸ்டிச்சு இன்க்ரீஸ்க்கு அப்புறம் 20 ஸ்டிச்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ 5வது ரவுண்டும் 6வது ரவுண்டும் 2 ரவுண்டுமே நம்ம செயின் 3, அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 20 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே. புரியுதுங்களா? ஸோ எவ்ரி 20 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் 21st ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். எந்தெந்த ரவுண்டு, 5வது ரவுண்டும் சரி, 6வது ரவுண்டும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை, எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் பாடிஸுங்கிறது அதுதான். நீங்கள் ஸ்டார்டிங் மட்டும் நெக்லைன் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் கவுண்ட் மட்டும் கணக்கு வச்சா போதும். நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பாடிஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் கவுண்ட் பண்ணி செயின் மட்டும் மெஷர் பண்ணி போட்டிங்கனாலே மாற்றிக்கிற முடியும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 5வது ரவுண்ட்லையும் 6வது ரவுண்ட்லையும் 20 ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஸ்டிச்சுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே.
தெரியுதுங்களா? இதே தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். 20 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 21வது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. சரிங்களா? இதுவே 2 ரவுண்டுக்கு போடுங்க. 7வது ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 6 ரோ முடிச்சிருக்கேன். சரிங்களா? 5th and 6th ரோ ரெண்டுமே சேம் தான் சொன்னேன் இல்லைங்களா? 20 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்கள் 6 மாதம் குழந்தைக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட இன்க்ரீஸ் நிறுத்திக்கலாம். அடுத்த ரவுண்டே நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ணலாம். அதாவது இங்கே இந்த பக்கம் சர்டன் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து நேராக இதில் ஜாயின் பண்ணி கை ஓப்பனிங் வைப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து 12 months 18 months பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரோ போடணும். இல்லை என்ன மாதிரி 24 months பண்ணுறீங்கன்னா இன்னும் 2 ரோ போடணும். சரிங்களா? அந்த 2 ரோவும் சேம் தான். எப்படி நம்ம வந்து 20 ஸ்டிச்சஸை வந்து 2 ரோக்கு பண்ணமோ அதே மாதிரி இப்போ வந்து 12 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்னும் 2 ரோக்கு. சரிங்களா? ஸோ செயின் 3 போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து 12 ஸ்டிச்சு, 12 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஸே. சரிங்களா? ஸோ இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதவே தான் இந்த ரோ ஃபுல்லாக போடுவேன், அடுத்த ரோவும் போடுவேன். நீங்கள் வந்து இதில் தான் பண்ணியிருக்கீங்க, அதாவது 18 monthsக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோவோட ஸ்டாப் பண்ணிடுங்க, 7th ரோவோட ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்லுவோம், இந்த ஆர்ம் ஹோல் ஷேப்பிங்கோட நம்ம இப்போது இந்த 2 ரோ பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ணுவோம் இல்லைங்களா? அதோட இந்த ஸ்டாண்டர்ட் பாடிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்கர்ட் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணவே இல்லை, எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணவே இல்லை. நம்ம இன்க்ரீஸ் மட்டும்தான் ப்ராப்பராக பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஒவ்வொரு ரோலையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? முதல்ல வந்து 1 2 1 2 அப்படி பண்ணோம். அடுத்து வந்து 5 ஸ்டிச்சுக்கு அப்புறம் 6வது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 8 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணோம். அடுத்து 12 ஸ்டிச்சு, அடுத்து 2 இதில் 20 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போது இந்த 2 ரோலையும் மறுபடியும் 12 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதவே தான் நீங்கள் வந்து எந்த சைஸ்க்கு வேணாலும் இப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 50 செயின் போட்டு 1 வயசு வரைக்கும் பண்ணோம், 58 செயின் போட்டு 2 வயசு வரைக்கும் பண்ணுவோம்னு சொன்னீங்களா? இதே நீங்கள் வந்து 62 ஸ்டிச்சு இல்லை 64 ஸ்டிச்சு போட்டு 3 வயசுலேருந்து இதே இன்க்ரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 64 செயின் போட்டு இதே இன்க்ரீஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து 3T, அதாவது 3 வயசு வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் இதோடைய ஸ்டாண்டர்ட் பாடிஸ். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் போதும். நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் பாடிஸ் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னும் 2 ரவுண்டு போட்டுட்டு அடுத்து எப்படி ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட 8 ரவுண்டு முடிச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நான் 24 மாதம் குழந்தைக்கு பண்ணுறேன்றனால நான் வந்து 8 ரவுண்டு போட்டிருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 6 மாதம் குழந்தைக்கு தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 6 ரவுண்டோடு நிறுத்திடணும். இல்லை 12 இல்லைன்னா 18 மாதம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 7 ரவுண்டோடு நிறுத்திடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு எது ரைட் சைடு, ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம ஒரு ரோ முடிஞ்சோடனே ஒர்க்கை டேர்ன் பண்ணுறதுனால 2 ரோவுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும் 2 சைடுமே. பட் எதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து எது ரைட் சைடு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ரைட் சைடு. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து ரைட் சைடு இருந்ததுன்னா அதுதான் ரைட் சைடு. இப்போ நீங்கள் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது என்ன மாதிரி 8 ரோ இல்லைன்னா 6 ரோ மட்டும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி ரோ வந்து ராங் சைடில் இருக்கும். பட் நீங்கள் வந்து 7 ரோ போட்டிருந்தீங்க, ஆட் நம்பர் ஆஃப் ரோவில் போட்டிருந்தீங்கன்னா கடைசி ரோ வந்து ரைட் சைடில் இருக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ வந்து ரைட் சைடில் இருக்கணும், அதுதான் உங்கள் ரைட் சைடு.
சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போடும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும் இல்லைங்களா? அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோன்னா, இதுதாங்க இந்த ஒரே ஒரு ரோ தாங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து போடணும். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் இந்த ரோவில் எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு என்னவே கிடையாது. எந்த ரோலையுமே நம்ம எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு தெரியாது. கரெக்டாக? அதுதான் ஸ்டாண்டர்ட் பாடிஸ். நீங்கள் வந்து கவுண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இன்க்ரீஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். புரியுதுங்களா? நம்ம அப்போவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் 50 செயின் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா 1 வயசு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 months ஆர் 12 months. 58 ஸ்டிச்சு போட்டு இது பண்ணிங்கன்னா 18 months ஆர் 24 months நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே 64 ஸ்டிச்சஸ், அதாவது 64 செயின் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 3 வயசு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 8வது ரவுண்டோட முடிவில் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டிச் வச்சுருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த இதில் இந்த லாஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டிச் வச்சுருக்கீங்க? நீங்கள் 6 ரோ போட்டிருந்தாலும் சரி, 7 ரோ போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த லாஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு 120 ஸ்டிச் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இருங்க நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ இதை மொத்தமாக சுற்றி 120 ஸ்டிச் இருக்குது அப்படின்னா அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் இருக்கும்? மொத்தம் 20 ஸ்டிச் இருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஆர்ம் ஹோல்னு டோட்டல் பாடிஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம ஆர்ம் ஹோல் ஷேப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 20 6ஆல் 120 6ஆல் வகுத்துருக்கோம் இல்லைங்களா? 20 ஸ்டிச் இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு பேக் ரைட்டில் ஒரு 20 ஸ்டிச்சு, இந்த ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 20 ஸ்டிச்சு, இந்த சைடு ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 20 ஸ்டிச்சு, இந்த பேக்கு லெஃப்ட் இருக்குது இல்லைங்களா? பேக் லெஃப்ட். ஏன்னா நம்ம ஒன்றும் ஜாயின் பண்ணல இல்லைங்களா? பட்டன் ஹோல் தானே வச்சுருக்கோம், பட்டன் தானே வைக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணல. ஸோ இது வந்து பேக் ரைட்டு, இது வந்து பேக் லெஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 20 ஸ்டிச்சு. ஸோ 20 20 40 40 40 80 மிச்சம் 40 ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? அது வந்து இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நம்மளுக்கு 40 ஸ்டிச் இருக்குது, முன்னாடியும் நம்மளுக்கு 40 ஸ்டிச் இருக்குது. ஆர்ம் ஹோலுக்கும் 20 ஸ்டிச்சை வந்து இது பண்ணியிருக்கோம், விட்டுருக்கோம், ஸ்கிப் பண்ணி போடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் கவுண்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஓகே, எனக்கு வந்து 6ஆல் வகுத்தோடனே ரிமைண்டர் இல்லாமல் வரல, எனக்கு வந்து ரிமைண்டர் வருது, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் ரவுண்டில் 152 ஸ்டிச்சு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இது 6ஆல் வகுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 25 போக 25னா 150 ஸ்டிச்சுக்கு 25 வரும். மிச்சம் 2 ஸ்டிச்சு இருக்கும். சரிங்களா? 2 ரிமைண்டர் வரும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் என்னுடைய டோட்டல் பாடிஸ்னு வைங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பேக் ரைட்டுக்கு ஒரு 25, இந்த ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 25, இந்த பேக் லெஃப்ட்டுக்கு ஒரு 25, இந்த சைடு ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 25, மிச்சம் இருக்கிற 50 ஸ்டிச்சை வந்து இங்கே போடுவேன். ப்ளஸ் எனக்கு இன்னும் 2 ஸ்டிச் மிச்சம் இருக்கு இல்லைங்களா? அதையும் சேர்த்து ஃப்ரண்ட்லேயே போட்டுருவேன். புரிஞ்சுதுங்களா? எனக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டிச் கூட இருந்தால் ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதே வந்து உங்களுக்கு 154 ஸ்டிச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது 4 இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த பக்கம் 2 இது பண்ண மாதிரி இப்போ இங்கே 52 இருக்கும் டோட்டல். இங்கே வந்து 50 தானே இருக்குது. ஸோ இங்கே 25 + 1, இந்த பக்கம் 25 + 1. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 26 26 52 உங்களுக்கு வந்துடும். இதே தான் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டிச்சு உங்களுக்கு ரிமைண்டர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். நீங்கள் எத்தனை ஸ்டிச் இருக்கோ அதை வந்து மொத்தமாக 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி எத்தனை ஸ்டிச் வருதோ அதுதான் உங்களுடைய கான்ஸ்டன்ட் ஸ்டிச்சு. அதுதான் நீங்கள் வந்து ஆர்ம் ஹோலுக்கு ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் ரிமைண்டர் எத்தனை ஸ்டிச் வந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். இப்போ நான் இதே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான். உங்களுக்கு இந்த ரெண்டே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ரிமைண்டர் இல்லாமல் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, யூஆர் லக்கி. ரிமைண்டர் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து 152 ஸ்டிச் வந்திருக்கு.
இப்போ நீங்கள் வந்து சைஸை வந்து நல்லா நோட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து 5mm ஹூக்கு யூஸ் பண்ணுறேன், நல்லா குண்டான த்ரெட் யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு பெருசாக வந்திருக்கு. நீங்கள் வந்து 4mm ஹூக் யூஸ் பண்ணி ரொம்ப சின்ன த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இதே கவுண்ட்டை நீங்கள் போட்டாலும் 2 வயசு குழந்தைக்கு வரல அப்படின்னீங்கன்னா, ஏன்னா அது வந்து உங்களுடைய யானும் ஹூக்கும் பொறுத்துது. புரியுதுங்களா? அதையும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து 25 ஸ்டிச்சு போடணும் நான். கரெக்டாக? இது நான் +1 வந்து 54க்கு போட்டேன், எனக்கு வந்து 152 தான் வந்திருக்கு. ஸோ நான் 25 எல்லா பக்கம் போட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் 52 போடுவேன். கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஏன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்கர்ட் வேணாலும் இதில் மாற்றிக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் பாடிஸ்னால் நீங்கள் இதை போட்டு என்ன இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதே வந்து ஸ்வெட்டருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் சைடு பட்டன் ஹோலாக இல்லாமல் இதே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுக்கிட்டு இதிலேயே அப்படியே கீழே ஸ்வெட்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான், ஒரே பேட்டர்ன் தான், நீங்கள் அதை வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்போ பண்ணணுன்னாலும் என்ன பண்ணணுன்னாலும் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? நீங்கள் வந்து வேறு பேட்டர்னில் பார்க்கலாம். கொஞ்சம் இதில் புரியாது, கொஞ்சம் இதில் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக, அதாவது இந்த ஸ்டிச்சஸ் பெருசாகிட்டே போகும், பட் இந்த ஹைட் வந்து பெருசாகாமல் அப்படியே நிற்கும். அப்போ வந்து ஹைட் கூட்டிகிட்டே போகும்போது நீங்கள் பாவாடை போட்டிங்கன்னா அந்த இதை வச்சு நீங்கள் ஸ்கர்ட் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பேன் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் பாடிஸ். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த பாடிஸ் மட்டும் போட்டு ஸ்கர்ட்டை எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போப்பா நிறையா போட்டோம். சரி, இப்போது நம்மளுக்கு 25 ஸ்டிச்சு இங்கே போட்டாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 25 போட்ட பிறகு 25 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும் ஆம் ஹோலுக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 26வது ஸ்டிச்சில் நான் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த இதுலேருந்து அப்படியே தவ்வி இந்த பக்கம் போட்டுறேன் நான். இப்போ நான் என்ன பண்ணணும், நடுவில் 52 ஸ்டிச்சு போடணும். ஏன்னா எனக்கு வந்து 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நான் இதில் தான் ஜாயின் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 52 ஸ்டிச்சு இதில் போட்டுட்டு இதை ஃபுல்லாக போட்டு இந்த பக்கமும் 25 ஸ்கிப் பண்ணி இங்கே வந்த பிறகு 52 வந்த பிறகு 25 ஸ்கிப் பண்ணி இங்கேருந்து திரும்ப 25 ஸ்டிச் மட்டும் போட்டு முடிச்சிருவேன். ஆனால் அதோட முடியாது இந்த ரவுண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கர்ட் தான் போடணும் இல்லைங்களா. ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரவுண்டு இங்கே வந்த பிறகு இதை ஃபுல்லாக போட்டு இந்த பக்கமும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 25 ஸ்டிச்சு வந்த பிறகு இந்த ஸ்டிச்சில் இருந்து இதை வந்து ஸ்லிப் நாட் பண்ணி ஜாயின் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் ஸ்கர்ட்டு கண்டினியூ பண்ணும்போது எனக்கு ரவுண்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எத்தனை எத்தனை ஸ்டிச் வந்திருக்கோ அதை பொறுத்து டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சோடனே அடுத்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய லாஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு கடைசி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோடு சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
சரிங்களா? நல்ல வேளை கரெக்டாக யான் அதோட முடிஞ்சதே, இல்லைன்னா இன்னொரு யான் அட்டாச் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதவே வந்து இந்த கலர்லேயே இன்னும் 2 ரவுண்டு போட்டுட்டு இடுப்புலேருந்து நீங்கள் வந்து ஸ்கர்ட் ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு இடுப்புக்கு மேலேருந்தே ஸ்கர்ட் ஆரம்பித்தாலே நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வேறு கலரை இப்போவே நீங்கள் ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோலும் சேம் வித்தில் சேம் சைஸில் கிடச்சிருக்கு. 2 பக்கமும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே சைஸில் இருந்திருக்கு. சரிங்களா? நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து ஹிப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. ஸோ ஈவன் தான் நீங்கள் என்ன சைஸில் பண்ணாலும் குழந்தைங்க வளர்ந்தா கூட நம்மளுக்கு வந்து பாருங்கள் பட்டன் ஹோல் இருக்குது. ஸோ தலைவலியாக உள்ளே போகிறது வந்து பிரச்சனையே இருக்காது. அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்கர்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் டாப்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பாடிஸ். இதை நீங்கள் போட்டு நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் பிடிச்சிருக்கும், பட் டாப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாமேன்னு தோணும். அந்த டாப் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்காது. கையை முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு தான் ஆர்ம் ஹோல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பாடிஸ் நீங்கள் போட்டு நீங்கள் என்ன ஸ்கர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதவே நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே போட்டிருந்த ஸ்டாண்டர்ட் பாடிஸ் லிங்கையும் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்னொரு டைப் ஆஃப் கார்னர் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் வேறு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு ட்ரெஸ் போடுங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், எட்சி ஷாப்பில் ஃபேவரட் ஷாப்பாக மார்க் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.